அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டாக்டர் ஜேபி. இந்த வீடியோவில் நமது சக்தி உடலின் 2வது அடுக்கான பிராணமய கோஷம் குறித்து பார்க்கலாம். பிராணன் அப்படின்னாலே மூச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். பிராணவாயுன்னா ஆக்சிஜனை சொல்லுவோம். தமிழில் ஆக்சிஜனுக்கு பிராணவாயுன்னு பேர். ஸோ பிராணன் என்பது பிராணசக்தி, மூச்சு. இந்த மூச்சு இல்லைன்னா எதுவுமே இல்லை. அப்போ அந்த பிராணசக்தி உடலில் வலுவாக இருக்கும்போது பல நோய்கள் வராமல் தடுக்கப்படும். அப்போ உங்களுடைய பிராணமய கோஷம் உங்கள் மூச்சால் வலுப்பெறக்கூடிய, மூச்சால் பராமரிக்கப்படக்கூடிய ஒரு கோஷம், ஒரு சக்தி உடல். அப்போ உங்களுடைய மூச்சு முறைகள் தவறாக இருந்தால், நீங்கள் சுவாசிக்கும் முறை தவறாக இருந்தால், அது உங்களுடைய பிராணமய கோஷத்தை வலுவிழக்கச் செய்யும். பிராணமய கோஷத்தில் சக்தி தடைகளை உருவாக்கும். இது நாளடைவில் அதிகமாகி ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் செல்லும் போது பருவுடலில் நோயாக உருமாறும். சுவாச நோய்கள், பெரும்பாலான சுவாச நோய்கள், குறிப்பாக ஆஸ்மா, சைனஸ், இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் சுவாச நோய்கள்னு சொல்லுவோம். உங்கள் சுவாச மண்டலத்தை தாக்கும் பெரும்பாலான நோய்களும் முதலில் உங்களுடைய பிராணமய கோஷத்தில் உருவாகிறது. அப்போ இந்த பிராணமய கோஷம் வலுவாக இருக்கணும் அப்படின்னா அதில் சக்தி தடைகள் வராமல் இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய பிராணமய கோஷம் வலுவாக இருக்க வேண்டும். உங்களுடைய சுவாசிக்கும் முறை சரியாக இருக்க வேண்டும். தந்திர யோகம் என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுடைய ஆயுளை தீர்மானிப்பது உங்களுடைய சுவாசம். பிறக்கும்போது எல்லா மனுஷங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட சுவாசம் கொடுக்கப்படுகிறது, ஆயுளாக கொடுக்கப்படுகிறது. அந்த சுவாசத்தை நீங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? ரொம்ப விரைவாக அதை முடிச்சிட்டிங்கன்னா ஆயுளும் ஷார்ட் ஆகிடும். உதாரணமாக உங்கள் கையில் ஒரு 1 கோடி ரூபாய் தரேன். இதை நீங்கள் சிக்கனமாக செலவு பண்ணால் நிறைய வருஷங்கள் செலவு பண்ணலாம். டாம்டீம்னு அதை கண்டதெல்லாம் வாங்கி போட்டு உதாரித்தனமாக செலவு பண்ணிங்கன்னா சீக்கிரமே தீர்ந்துப்படும். இதுதான் சுவாசம். இதை சயின்டிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, இந்த உலகத்திலேயே அதிகமான ஆயுள் கொண்டது கடல் ஆமை, சீ டர்ட்டில். சுமார் 400 வருஷங்கள் வரை உயிர் வாழும். இந்த கடல் ஆமையின் ரெஸ்பிரேட்டரி ரேட் என்பது ஒரு நிமிடத்தில் எத்தனை சுவாசம், ஒரு நிமிடத்தில் நீங்கள் எத்தனை மூச்சு விடுகிறீர்கள், இதுதான் உங்களுடைய ரெஸ்பிரேட்டரி ரேட், சுவாச எண்ணிக்கை. கடல் ஆமையின் ரெஸ்பிரேட்டரி ரேட் 4. ஒரு நிமிடத்தில் அது 4 மூச்சுகள் விடுகிறது. அதோடைய சராசரி ஆயுள் 300 400 வருஷம். அதற்கு அடுத்தபடியாக சில சுறாக்கள், வேல், இந்த ப்ளூ வேல், கிரே வேல்லாம் இருக்குது. இந்த சுறா இனம் ஒரு 250 முதல் 300 வருடங்கள் வரை உயிர் வாழும். அவற்றின் சுவாச எண்ணிக்கை ரெஸ்பிரேட்டரி ரேட் ஒரு நிமிடத்திற்கு 6. ஒரு நிமிடத்திற்கு 4 சுவாசங்கள் எடுக்கின்ற கடலாமை 400 வருடங்கள் வரை உயிர் வாழ்கிறது. ஒரு நிமிடத்திற்கு 6 சுவாசங்கள் மட்டுமே விடுகின்ற இந்த சுறா இனங்கள் கிட்டத்தட்ட 300 வருஷங்கள் உயிர் வாழ்கின்றன. த ஷார்ட்டஸ்ட் லைஃப் ஸ்பேன், மிக மிக குறைந்த ஆயுள் உள்ள உயிரினம்னு பார்த்தா அதை ஃப்ரூட் ஃப்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயிரினம்.
பழவண்டு. இந்த ஃப்ரூட் ஃப்ளையோட ஆயுள் காலம் 2 முதல் 3 நாட்கள். வாரமோ மாதமோ அல்ல, நாட்கள். அது சராசரியா 3 நாள் தான் உயிர் வாழும், செத்துவிடும். அப்போ ஒரு அடல்ட் ஃப்ரூட் ஃப்ளை கேன் சர்வைவ் ஒன்லி ஃபார் மேக்சிமம் ஆஃப் 3 days. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய ரெஸ்பிரேட்டரி ரேட் ஒரு நிமிடத்திற்கு 120. ஒரு வினாடியில் 2 மூச்சு எடுக்குது. அப்போ அதோட ரெஸ்பிரேட்டரி ரேட் 120 இருக்கும்போது அதோடைய ஆயுள் 3 நாட்கள். ஒரு சராசரி மனிதனுடைய அந்த ரெஸ்பிரேட்டரி ரேட்னு பார்த்தீங்கன்னா 12 to 16 ஒரு நிமிஷத்துக்கு. ஒரு அமைதியான மனநிலையில் இருக்கும்போது ஒரு நிமிடத்துக்கு ஒரு 12-13 மூச்சு விடுவோம். ஒரு ஆக்டிவாக இருக்கும்போது, நடக்கும்போது அது 16 ஆகும். அல்லது பரபரப்பாக இருக்கும்போது, மனம் பரபரப்பாக இருக்கும்போது அது அதிகரிக்கும், 16 ஆகும். ரொம்ப எமோஷனல் ஆகும்போது, ரொம்ப கோவப்படும் போது, இல்லை ரொம்ப டென்ஸ்டப்பாக இருக்கும்போது அது 16ஐயும் தாண்டிடும். செக்ஸ்லேயும் ரெஸ்பிரேட்டரி ரேட் அதிகமாகும். எப்பப்போ நீங்கள் ஸ்ட்ரெஸ்அப் ஆகுறீங்களோ, எப்பப்போ நீங்கள் ரொம்ப பரபரப்பாகிறீங்களோ, எமோஷனலாக அப்செட் ஆகுறீங்களோ, அப்போ உடம்புல அட்ரினலின் சுரக்கும். இந்த அட்ரினலின் உங்களுடைய ஹார்ட் ரேட் அதிகப்படுத்துறதோட உங்களுடைய ரெஸ்பிரேட்டரி ரேட்டையும் அதிகப்படுத்திடும். அப்போ இந்த ரெஸ்பிரேட்டரி ரேட் அதிகமாக அதிகமாக ஆயுள் குறையும். இந்த மூச்சின் எண்ணிக்கை குறைய குறைய, ஒரு நிமிடத்திற்கு நீங்கள் விடும் மூச்சின் எண்ணிக்கை குறைய குறைய ஆயுள் அதிகமாகும். இதுதான் அடிப்படை. உங்களுடைய சுவாச முறைகள் தவறாக இருக்கும் பட்சத்தில் அது இந்த 2வது கோஷமான பிராணமய கோஷத்தில் சக்தி தடைகளை உருவாக்கும். இந்த சக்தி தடைகள் நாளாக நாளாக சற்றே அதிகமாகி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் செல்லும் போது பருவுடலில் நோயாக உருமாறும். இப்போ சுவாசத்தை 3 பிரிக்கிறோம். உள்மூச்சு, வெளிமூச்சு. இந்த 2க்கு இடைப்பட்டது கும்பகம் அப்படின்னு சொல்லுவோம், மூச்சை அடக்குதல். பெரும்பாலும் நம்ம சாதாரண சுவாசத்தில் அது பண்ண மாட்டோம். ஆனாலும் இந்த உள்மூச்சுக்கும் வெளிமூச்சுக்கும் இடையில ஒரு சின்ன கேப் இருக்கும். அதை கேவல கும்பகம்னு சொல்லுவோம். நம்மளை அறியாமல் வரக்கூடிய ஒரு சின்ன கேப். மூச்சு பயிற்சிகள் பண்ணும்போது உள்மூச்சை உள்ளே இழுத்து கொஞ்ச நேரம் தங்க வைக்கிறோம். அதை கும்பகம் இல்லை மூச்சை அடக்குதல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கொஞ்ச நேரம் தங்க வச்சு இந்த கும்பகம் பண்ணி அப்புறம் வெளியே விடுறோம், அது வெளிமூச்சு. இந்த கும்பகத்துலேயும் 2 வகை உண்டு. உள் கும்பகம், வெளி கும்பகம். அந்தரங்க கும்பகா, பகிரங்க கும்பகா. உள் கும்பகம் அப்படின்னா மூச்சை நீங்கள் உள்ளே இழுத்து உடனே வெளியே விடாமல் கொஞ்ச நேரம் அடக்கி வச்சுக்கிறது. அடக்கி வச்சுட்டு கொஞ்சம் வெளியே விட்டீங்கன்னா இது உள் கும்பகம். மூச்சை வெளியே விட்டப்புறம் அடுத்த மூச்சை உடனே இழுக்காம அங்கேயும் ஒரு கேப்பு கொடுத்தீங்கன்னா அது பகிரங்க கும்பகம் அல்லது வெளி கும்பகம், எக்ஸ்டர்னல் ரிட்டென்ஷன். இது இன்டர்னல் ரிட்டென்ஷன், அடுத்தது எக்ஸ்டர்னல் ரிட்டென்ஷன். இந்த 2 கும்பகமும் சேர்த்து பண்ணும்போது நெட் ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஸ்பிரேட்டரி ரேட்டு கம்மியாயிடும்.
ஒரு நிமிடத்திற்கு 16 இருக்கிறது. அப்போ 8 மாறும். அப்போ 12 மூச்சு ஒரு நிமிஷத்துக்கு விட்டுட்டு இருந்த மனுஷன் இல்லது 16 மூச்சு விட்டுட்டு இருந்த ஒரு மனிதன் 8 மூச்சுகள் மட்டுமே விடும்போது ஆயுள் அதிகரிக்கும். இதுதான் அடிப்படை. ஓகே. அப்போ இந்த பிராணமய கோஷத்தில் நோய்கள் உருவாகாமல் தடுப்பது எப்படி, அந்த நோய்களை சரி பண்ணுவது எப்படி, இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் ஜேபி.